பீத்தோவன் என்கிற ஒரு கலைஞன், மைக்கேல் ஹார்ட், 2000 ஆண்டு வரை உலகத்திலே பாதிப்புகளை ஏற்படுத்திய, தாக்கங்களை ஏற்படுத்திய மனிதர்களை பட்டியலிட்டிருக்கிறார். 100 பேரை பட்டியலிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தின் பெயரே 100 தான். அந்த 100 பேரில் பீத்தோவன் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார். 20 வயதிலேயே காதுகள் பழுதாகிவிட்டன. ஆனால் அவர் இசைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு முறை அவர் அரங்கத்திலே இசைக்கிறார். அற்புதமான இசை தவழ்ந்து அரங்கத்தை தாளாட்டுகிறது. அத்தனை பேருமே நிகழ்காலத்திலே நின்று விடுகிறார்கள். எது சிறந்த கலை? நடனமாடுகிற போது நடனத்தை பார்த்து நாமே நடனமாடியதை போன்ற ஓர் உணர்வை தந்தால்தான் அது சிறந்த கலை. இசையை கேட்கிற போது அந்த இசையை தவிர வேறு எதுவும் நம் கண் முன்னால் வராமல் இருந்தால் அதுதான் கலை. அப்படிப்பட்ட அற்புதமான இசை தவழ்ந்து அந்த அரங்கத்திலே ஓடுகிறது. அவருடைய நிகழ்ச்சி முடிந்ததும் அத்தனை பேரும் எழுந்து நின்று கைதட்டுகிறார்கள், யாரும் சொல்லாமலேயே. ஆனால் பீத்தோவன் குனிந்து அடுத்தது எதை வாசிக்கலாம் என்று அதை பொருட்படுத்தாமல் பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் எழுந்து நின்றதும் அவருக்கு தெரியவில்லை, கைத்தட்டியதும் தெரியவில்லை. ஏனென்றால் காதுகள் கேட்காது. இதுதான் ஹாவர்ட் கார்னர் குறிப்பிடுகிற இசை நுண்ணறிவு. சிலரை பார்க்கலாம், தன்னையே அறிந்து கொள்வார்கள். தன்னை அறிந்து தன்னை வெளிப்படுத்துகிற அற்புதமான நுண்ணறிவு அனைவருக்கும் வருவதில்லை. தான் யார் என்பதே தெரியாமல் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். தன்னை அறிந்தவர் ஒருவர் இருந்தார் தமிழ்நாட்டிலே, ரமணன். யூங் என்பவர் மிகப்பெரிய உளவியல் அறிஞர், இந்தியாவிற்கு வந்தார். அவரிடம் ஒருவர் சொன்னார், நீங்கள் போய் ரமணரை பாருங்கள், நீங்கள் எப்போதும் உளவியலில் நீ யார் என்பதை அறிந்து கொள் என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அறிந்த ஒருவர் இருக்கிறார் என்று. இது தன்னை அறிவது, இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ். சிலர் யாருடன் பேசினாலும் அடுத்த நிமிடமே தோழராகி விடுவார்கள், தோளிலே கை போட்டு விடுவார்கள். அத்தனை நெருக்கமாக அவர்களால் பழக முடியும். 5 நிமிடங்களில் எதிரே இருப்பவர்கள் வசப்பட்டு விடுவார்கள். அப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் உள்ளவர்கள். அதற்கு பெயர் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ். சில பேரை பார்த்தால் கணிதத்தை அப்படியே அடுத்த நொடியிலேயே கிரகித்து கொண்டு வெளிப்படுத்தி விடுவார்கள். ராமானுஜனுக்கு இருந்தது, நியூட்டனுக்கு இருந்தது, ஆர்க்கிமிடிஸ்க்கு இருந்தது, பித்தாகரஸ்க்கு இருந்தது. இவர்களெல்லாம் அற்புதமான. காஸ் என்பவர் வீட்டுப்பாடமாக ஒன்றை ஆசிரியர் கொடுக்கிறார். வகுப்பிலே எல்லோரும் சத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 1லிருந்து 100 வரை கூட்டி விடையை கொடுங்கள் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். அதிக நேரம் எடுத்துக்கொண்டு வார்கள் என்று நினைத்து அடுத்த நிமிடமே ஒரு மாணவன் எழுந்து விடையை சொல்கிறான். எப்படி சொன்னாய் என்கிறார். 1லிருந்து 100 மிகவும் எளிது, n × n-1/100 என்று சொல்லுகிறார். அந்த அற்புதமான ஒரு வாசகம், அந்த சமன்பாடு காஸ் என்கின்ற ஒரு தலை சிறந்த கணித மேதையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. n × n+1/2 என்பதுதான் அந்த சமன்பாடு. ஏனென்றால் 100 1லிருந்து 100 வரை என்றால் 1 கூட்டல் 100 101, 2 கூட்டல் 99 101, 3 கூட்டல் 98 101 என்று அவர் அடுத்த நிமிடமே ஆசிரியருக்கு விடையளிக்க ஆசிரியரே அசந்து போனார். இப்படி 8 விதமான நுண்ணறிவுகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த நுண்ணறிவில் தாங்கள் சிறந்து விளங்க முடியும் என்பதை அடையாளம் கண்டு அதிலே தேர்ச்சி பெற்று அதில் சாதனைகளை படைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை கவிஞர் முத்துநிலவன் அவர்கள் இங்கே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த நாகப்பட்டினத்தில் நடக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில் நான் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாகப்பட்டினம் என்பது ஒரு காலத்திலே பிற்கால சோழர்களுக்கே மிக முக்கியமான துறைமுக நகரமாக இருந்தது.
ஓர் ஆங்கில புத்தகம் பன்னாட்டு கருத்தரங்கில் வெளியிடப்பட்டது, நாகப்பட்டினத்திலிருந்து சொர்ண தீபம் வரை என்பது. நொருபு கராஷிமா என்பவர் அந்த கருத்தரங்குகளை ஒருங்கிணைத்தார், மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அதில் நாகப்பட்டினத்தில் இருந்துதான் சுமத்ரா, ஜாவா போன்ற நாடுகளுக்கு கப்பல்கள் பயணப்பட்டு அங்கிருக்கிற மன்னர்களை எல்லாம் வீழ்த்தின. கடல் முழுவதுமே மச்சங்களாக சோழர்களுடைய கலங்கள் பயணித்தன. அதை கண்டு அவர்கள் எதிர்பார்க்காமல் அஞ்சி ஓடினர் என்பதை பதிவு செய்திருக்கிறார். நாகப்பட்டினம் ஒரு முக்கியமான துறைமுக நகரமாக தொடர்ந்து இருந்திருக்கிறது. டோலமி என்பவர் நிகம் என்று இதை அழைக்கிறார். ஒரு வணிக நகரமாக இது இருந்திருக்கிறது. சைத்திரிய சிகாமணி என்கிற பகுதியினுடைய தலைநகராக ராஜராஜ சோழன் காலத்தில் இது விளங்கி இருக்கிறது. கிமு 3ஆம் நூற்றாண்டில் அசோகரால் இங்கே ஒரு புத்த விகாரம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்பர், திருஞான சம்பந்தர் போன்றவர்கள் எல்லாம் நாகப்பட்டினத்தில் இருந்த தலங்களை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக நகரமாக இது இருந்திருக்கிறது. இன்றும் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பெரும் உதாரணமாக நாகப்பட்டினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை மதங்களும் இங்கே இருக்கின்றன, சம்மதத்தோடு இருக்கின்றன, சண்டை போடாமல் நேசத்தோடு இருக்கின்றன, பிரியத்தோடு இருக்கின்றன. இங்கே காளமேக புலவர் ஒரு சத்திரத்தை பற்றி பாடியிருக்கிறார். கத்தும் கடல் நாகை காத்தன் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும், குத்தி உலையிலட ஊரடங்கும், ஓரகப்பை இலையில் விழ வெள்ளி எழும் என்று நகைச்சுவையாக அவர் ஒரு சிலேடை பாட்டு பாடியிருப்பார். இப்படி எண்ணற்ற புகழ்பெற்ற நாகப்பட்டினத்தில் என்னுடைய இந்திய ஆட்சி பணியாளர் பணியின் தொடக்கமும் நிகழ்ந்தது என்பதை நான் இன்னமும் ஈரமாக நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் இங்கே பணியாற்றிய போதுதான் இந்த மாவட்டம் உதயமானது. அதுவரை கோட்டமாக இருந்தது, மாவட்டமாக மாறியது. பல்வேறு அலுவலகங்கள் இங்கே உருவாயின. அப்படிப்பட்ட கல்வியில் சிறந்த, மக்கள் நேயத்தில் சிறந்த, வரலாற்று சிறப்பு மிக்க நாகப்பட்டினத்தில் நடக்கின்ற இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் உரையாற்றுவதை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாகப்பட்டினம் என்று நான் ஒத்துக்கொண்டதற்கு காரணம் ஒன்றும் இங்கே நான் பேசுவதற்காக அல்ல. நான் பேசியதை கேட்டு கேட்டு பல காலங்கள் ரசித்த இலக்குவனன் போன்றவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் குறைந்தது ஒரு 500-600 கூட்டங்களில் நான் இங்கே பேசியிருப்பேன். ஒரே நாளில் 3 இடங்களில் பேசியிருக்கிறேன். பேசுவதற்காக வரவில்லை, பேசாமல் இருப்பதற்காகவும் நீங்கள் பேசுவதை கேட்பதற்காகவும் வந்த இடத்தில் சில கருத்துக்களை மட்டும் சொல்லி செல்லலாம் என்று நினைக்கிறேன். முதலில் இந்த புத்தக கண்காட்சியை பற்றி கவிஞர் முத்து நிலவன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஒரு புத்தக கண்காட்சி என்பது நமக்கு ஒட்டுமொத்த கல்வியை தருகிறது. பாடப்புத்தகங்களில் இருந்து மட்டும் ஒருவன் முழுமை பெற்றுவிட முடியாது. அவன் அனைத்தையும் கற்க வேண்டும். அனைத்தையும் கற்று அகில உலகத்தையே அவன் படிக்க வேண்டும். உலகத்தை தாண்டி மேலே இருக்கிற கிரகங்களை படிக்க வேண்டும். வானியலை தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பு துளை ஒன்று இருக்கிறதல்லவா, அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வலுவிழந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவே, அவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அந்த அறிவு முழுமை பெறுகிறது என்கின்ற அடிப்படையிலே அனைத்து விதமான புத்தகங்களும் இங்கே விரிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அந்த அறிவை எடுத்து செல்வதுதான். நீங்கள் கொடுப்பது ஒன்றும் அந்த புத்தகத்திற்கான விலை அல்ல, அதை அச்சிடுவதற்கான விலை. ஏனென்றால் அறிவுக்கு உங்களால் ஒருபோதும் விடை கொடுக்க முடியாது. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். பல ஆண்டுகளாக அலைந்து திரிந்து அறிவை பெற்று அதை ஒரு புத்தகத்திலே வடிக்கிறார்களே, பல்லாண்டுகளாக போராடி உழைத்து உலகமே எதிர்த்தாலும் பரவாயில்லை என்று பதிவு செய்கிறார்களே,
அதற்கு நம்மால் என்ன விலை கொடுக்க முடியும்? திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்றால் அந்த திருக்குறளின் விளையா திருவள்ளுவர் அதற்கு உழைத்த உழைப்புக்கு ஈடு ஒருபோதும் கிடையாது. எத்தனை நூற்றாண்டுகளுடைய அறிவை திருவள்ளுவர் ஒரு சின்ன புத்தகத்திலே நமக்கு கொடுத்து விட்டார். கம்பர் எழுதியிருக்கிறார் என்றால் அது சோழ நாட்டின் சமகால வரலாற்றை வெளிப்படுத்துகிற குறியீடுகள் கொண்டதாக இருக்கிறது. நாம் சிலப்பதிகாரத்தை வாசிக்கிறோம். சிலப்பதிகாரத்தை வாசிக்கிற போது இளங்கோவடிகள் ஒரு துறவி என்பது தோன்றாது. ஏதோ அவர் வயல்வெளியிலே பாசன கருவிகள் என்ன இருந்தன என்று படித்தவர் போல, தமிழ்நாட்டிலே இருந்த கலைகள் எப்படி நிகழ்த்தப்பட்டன, மேடை எப்படி அமைக்கப்பட்டது, நடனம் எப்படி உருவாக்கப்பட்டது, பாடல்கள் எப்படி உருவாயின, தமிழ் இசையின் இலக்கணம் என்ன, பண் என்றால் என்ன, திறம் என்றால் என்ன, ஒரு குழலிசை ஆசிரியருடைய இலக்கணம் என்ன, தன்னுமை ஆசிரியருடைய இலக்கணம் என்ன என்பதையெல்லாம் வெளிப்படுத்துகிற மாதிரி அல்லவா இருக்கிறது. இப்படி பல நூற்றாண்டுகளுடைய அறிவை திரட்டி ஒரு புத்தகம் நமக்கு தந்து விடுகிறது. அதை சில மணி நேரத்தில் வாசித்து அந்த அறிவை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது. ஏன் சீவக சிந்தாமணியை படிக்கிறோம். இன்று நாம் வேளாண்மையிலே சொல்லுகிறோம் பல்லடுக்கு பயிர் முறை என்று. மரங்களை வளர்க்கிற போது உயரமான மரம், அதற்கு கீழ் சற்று உயரம் குறைந்தது, பிறகு குட்டையான மரம், பிறகு குள்ளமான மரம், இவற்றை வளர்க்கலாம். ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் வேரை ஒவ்வொரு பகுதியில் பூமிக்குள் செலுத்துகிறது, உங்களுக்கு அதிக விளைச்சல் கிடைக்கும், வருமானம் வருகிறது என்று பல்லடுக்கு முறை என்று சொல்கிறார்கள். மல்டி ஸ்டோரி கிராப்பிங். இதை சீவக சிந்தாமணியே சொல்லுகிறது. காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகு நெற்றி பட்டு பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை பொழுது தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்று குறிப்பிடுகிறது. இப்படி பல அறிவை திரட்டி பல்வேறு துறைகளில் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் இருந்த அறிவை இந்த இலக்கியங்கள் திரட்டி தருகின்றன. நாம் ஷேக்ஸ்பியருடைய புத்தகங்களை படிக்கிற போது ஒரு சந்தேகம் வரும், இந்த மனிதர் என்ன பணியாற்றினார்? ஏனென்றால் நீங்கள் வெனிஸ் நகரத்து வியாபாரியை படிக்கிற போது ஏதோ அவர் நீதிமன்றத்திலே பணியாற்றி இருக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் நீங்கள் புயல் என்கிற அந்த நூலை படிக்கிற போது இவர் புவியியல் வல்லுநராக இருப்பாரோ என்று தோன்றும். தொடர்ந்து கைகளை கழுவிக்கொண்டே இருக்கின்ற லேடி மேக்பத்தை பற்றி படிக்கிற போது இவர் உளவியல் நிபுணரா என்று தோன்றும். அவருடைய 10 வரலாற்று நாடகங்களை படிக்கிற போது இவர் சரித்திரத்தை ஒருவேளை படித்திருப்பாரோ என்று கூட தோன்றும். அவர் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் என்கிற நூலை படிக்கிற போது இவர் ஸ்டாயிசிசம் என்கிற அந்த தத்துவவாதியாக இருந்திருப்பாரோ என்று தோன்றும். ஏனென்றால் அனைத்தையும் படித்து படித்து பார்த்து உள்வாங்கி சலித்து சலித்து செய்யப்பட்டவை அவருடைய மகா காவியங்கள். அந்த காவியங்களை நாம் சிறு தொகை கொடுத்து வாங்கி அவர் காலத்திய அத்தனை அறிவை மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய அறிவையும் நாம் பெற்றுவிட முடியும். அதை படிக்கிற போது எந்த காலத்திலும் நம்முடைய ஆணவம் அறிவை தின்றுவிடக்கூடாது என்பதை ஜூலியஸ் சீசரை படித்து நாம் தெரிந்து கொள்வதில்லையா? அதை போலத்தான் கிறிஸ்டோபர் மார்லோ எழுதிய நூல்கள். அவருடைய ஃபாஸ்டஸை படித்தால் தான் தெரியும் அறிவு மட்டுமே வாழ்க்கை அல்ல, படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை. படிப்புக்காக வாழ்க்கையை பரிசோதித்த மனிதனுடைய கதை அது. 24 ஆண்டுகள் சுகமாக வாழ்ந்து பின்பு நிரந்தரமாக நரகத்திலே உழல்வதற்கு தயார் என்ற ஆவணம் எடுத்து கொடுத்து அதனால் அவமானப்பட்டு துன்பப்பட்டு இறுதியிலே துயரப்பட்ட மனிதனுடைய கதைதான் மருத்துவர் ஃபாஸ்டஸ் என்கிற அந்த கதை. இப்படி எண்ணற்ற நூல்கள் நீங்கள் உள்ளே சென்றால் வாங்கி பல ஆண்டுகளுடைய அறிவை பெற முடியும். யுவல் நோவா ஹராரி எழுதியிருக்கிற புத்தகங்கள் என்பவை ஏதோ 100 ஆண்டு வரலாறு அல்ல, மனித இனத்தின் வரலாறு. 1,00,000 ஆண்டுகளுக்கான வரலாறு அது. ஜேரிட் டைமண்ட் எழுதியிருக்கிற நூலை நீங்கள் வாசித்தால்
விலங்குகளிலிருந்து மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி பெற்றான் என்பதை தெளிவுபடுத்துகிற நூல் அது. இப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் நீங்கள் வாசிப்பதற்காக தங்களுடைய கடைகளை அகலத் திறந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். இதை காட்டிலும் மகிழ்ச்சியான பேரனுபவம் என்ன இருக்க முடியும்? காய்த்து தொங்குகிற ஒரு மரம் என்ன நினைக்கும் தெரியுமா? யாராவது என் கனிகளை எல்லாம் பறித்து செல்ல மாட்டார்களா என்று. பறித்து செல்ல முடியாவிட்டால் அந்த மரங்கள் வருத்தப்படும். பறவைகள் வந்தாவது தின்று செல்லாதா என்று தோன்றும். எதுவும் நடக்காத போதுதான் நான் பிறந்த மண்ணுக்கே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று மரம் தன்னுடைய கனிகளை பூமியிலே உதிர்க்கிறது. அப்படி இங்கே இந்த புத்தகங்களை எல்லாம் யாராவது வாங்கி செல்ல மாட்டார்களா? அவர்களுடைய மூளையிலே சிறிய வெளிச்சத்தை இதுவை ஏற்படுத்தாதா என்கிற அடிப்படையில் தான் இந்த புத்தக கண்காட்சி இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாகையிலே இது வெற்றி பெறுவது என்பது அறிவுக்கான வெற்றி, புத்தக வெளியீட்டாளர்களுக்கான வெற்றி அல்ல. எந்த சமூகம் எந்த கலையை நேசிக்கிறது என்பதை வைத்துத்தான் அவர்களுடைய தராதரத்தை அறிய முடியும் என்றார் கன்ஃபியூஷியஸ். நீங்கள் எதை ரசிக்கிறீர்கள்? மலிவானதை ரசிக்கிறீர்களா, மகத்தானதை ரசிக்கிறீர்களா? மலிவானதை ரசிப்பவர்கள் மலிவானதாகவே மாறிவிடுவார்கள். மகத்தானதை ரசிப்பவர்கள் நாளடைவிலே மகத்தானவர்களாக ஆகிவிடுவார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு பெண்ணை ஒருவன் நேசிக்கிறான், மிக அழகான பெண், பணக்காரன். அவன் அந்த பெண்ணை சென்று பார்க்கிறான். என்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது, என்னை நீ திருமணம் செய்து கொள்கிறாயா? அவள் சொல்கிறாள், உங்களிடம் ஆணவம் அதிகம் இருக்கிறது, நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று. அவன் திரும்பி வருகிறான். என் முகத்திலேயே ஆணவம் தெரிகிறது என்று அவள் சொல்லிவிட்டாளே, என் முகத்தை மாற்றுகிறேன் என்று ஒருவரிடம் சென்று மிகவும் கருணையோடு கனிவோடு அன்போடு இருக்கிற ஒரு முகமூடியை செய்து மாட்டிக்கொள்கிறான். சில நாட்கள் அந்த பெண் போகிற இடங்களுக்கெல்லாம் போகிறான், அவளோடு பழகுகிறான். நாளடைவில் இருவரும் நட்பாகிறார்கள். நட்பு காதலாக கணிகிறது. ஒரு நாள் அவன் அவளிடம் சொல்லுகிறான், என்னுடைய உண்மையான முகத்தை பார்த்தாலும் நீ நேசிப்பாயா? இதுதானே உண்மையான முகம்? இல்லை, உண்மையான முகம் இப்படி கருணையான முகம் அல்ல. அவன் தன்னுடைய முகமூடியை கழற்றுகிறான். அதிசயம் என்னவென்றால், முகமூடியைப் போலவே அவன் முகமும் ஆகியிருந்தது. ஏனென்றால் நீங்கள் கனிவாக நடக்க நடக்க நடிப்பதாக இருந்தால் கூட நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதுதான் அந்த கதையினுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஓர் அற்புதமான நிகழ்வு மகத்தானவற்றை நாம் வாசிக்கிற போது நிகழ்கிறது. புத்தக கண்காட்சியிலே நீங்கள் வருகை புரிந்து புத்தகங்களை ஒருமுறை பார்த்தால் கூட போதும். வெளியே செல்கிற போது உங்களுக்குள் படிக்க வேண்டும் என்கின்ற அறிவு சிறிது ஒட்டி கொண்டிருந்தால் அதுவே வெற்றியாக இருக்கும். ஒரு சிறு நூலை வாங்கி செல்லுங்கள். மகத்தான நூல்களை வாங்கி செல்ல வேண்டும் என்பதில்லை. மகத்தான நூல்கள் என்றால் பெரிய புத்தகங்களும் இல்லை. ஒரு சிறு நூலை வாங்கி செல்லுங்கள். படிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் படிக்க தொடங்கிவிட்டால், புத்தகங்களை சேகரிக்க தொடங்கிவிட்டால் ஒருபோதும் நிறுத்த முடியாது. அது உங்களுக்கு எப்போதுமே ஒரு விதமான மயக்கமாக, ஒரு விதமான போதையாக ஆகிவிடும். இந்த புத்தக கண்காட்சியில் மகா கவிஞன் என்கிற ஒரு தலைப்பில் நான் பேச முயற்சி செய்கிறேன். மகா கவிஞன் என்கிற அந்த தலைப்பில் நான் பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் அவ்வளவு நேரம் பேசுவதற்கான பொறுமை உங்களுக்கு இருக்காது. விளிம்பிலே நின்றவர்களை நான் அழைத்து உட்கார வைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எனவே ஒரு சிறு வரைபடத்தை மட்டும் நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். இது ஒரு சின்ன தீற்றல் ஓவியம்தான். இது ஒன்றும் எண்ணெய் சாய ஓவியம் அல்ல. இதை நீங்கள் சற்று தியானித்து
அந்த நூல்களை வாங்கி படித்தால் உங்கள் வாழ்க்கையே மெருகேறுவதை பார்க்கலாம். 23 வயதில் அந்த மகா கவிஞனுடைய நூல்களை நான் வாசிக்கத் தொடங்கினேன். அவை என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒருவித மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. நான் பணியாற்றுகிற போது மிகவும் இனிமையாகவும் நெகிழ்ந்தும் ரசித்தும் நேசித்தும் உள்வாங்கியும் ஆழ்ந்தும் கரைந்தும் பணியாற்றுவதற்கு காரணம் அந்த நூல்கள். கலீல் கிப்ரான் என்கிற அந்த லெபானிய கவிஞனை பற்றித்தான் நான் பேசப் போகிறேன். தமிழ்நாட்டில் எண்ணற்ற மகா கவிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். நான் இந்த அரங்கத்தில் இன்னும் அதிகம் அறியப்பட வேண்டிய ஒரு கவிஞனை பற்றி பேசுகிறேன். அவன் கவிஞன் மட்டுமல்ல, கலைஞனும் கூட. அற்புதமான ஓவியங்களை தன்னுடைய கவிதை புத்தகங்களுக்கு தீட்டியவன். அகஸ்ட் ரோடின் என்பவரிடமிருந்து ஓவியத்தையும் சிற்பக்கலையையும் கற்றுக்கொண்டு அவற்றிலும் விற்பன்னராக திகழ்ந்தவன். அவனுடைய நூல்களை பார்க்கிற போது நிர்வாணமாக பல ஓவியங்கள் இருக்கும். நிர்வாணம் அசிங்கமானது அல்ல என்பதை நான் கற்றுக்கொள்வதற்கு உதவியதே அவனுடைய ஓவியங்கள் தான். அவன் சொல்லுகிறான் தன்னுடைய தீர்க்கதரிசியில், உங்களுடைய துணிகள் அழகானவற்றை மறைக்கின்றன, அசிங்கமானவற்றை மறைப்பது இல்லை என்று சொல்கிறான். அந்த கலைஞன் லெபனானிலே பிறந்தான். சிரியாக் மாரனைட் என்கிற கிறிஸ்தவர்கள் இயேசுநாதரை வழிபடுகிற அரபி மொழியில் பேசுகிற இனத்தில் பிறந்தான். அவன் தந்தை ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்படுகிறார். அவனும் தாயும் சகோதரனும் அமெரிக்காவுக்கு செல்கிறார்கள். அங்கே அவன் படிப்பு தொடர்கிறது. பாஸ்டன் நகரிலே ஒரு ஓவிய கண்காட்சியை நடத்துகிறான். மேரி எலிசபெத் ஹாஸ்கல் என்கிற பெண்மணி 10 வயது மூத்தவர் அறிமுகமாகிறார். அவருடைய நட்புதான் அந்த கவிஞனை மகா கவிஞனாக உலகுக்கு அடையாளப்படுத்தியது. உற்சாகம் அளித்து அவன் படைப்புகளை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்காக அந்த பெண்மணிதான் உதவினார். ஆனால் அவன் 48 வயதிலேயே கல்லீரல் பழுதானதாலும் சுவாசப்பை தடுமாறியதாலும் தன் வாழ்க்கையை முடித்து கொண்டான். ஆனால் 48 வயதில் அவன் ஏற்படுத்திய தாக்கம் இன்றும் உலகம் வரை இருந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய நூல்களில் சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று கருதுகிறேன். இவையெல்லாம் வெளிச்ச பொறிகள் தான், தீப்பந்தங்கள் அல்ல. தீப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுவதற்கு இது சின்ன தீப்பெட்டியிலிருந்து வருகிற ஒரு தீத்துளிதான். இந்த துளியை கொண்டு தீப்பந்தத்தை ஏற்றி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கிறது, என் கையில் அல்ல. முதலாவதாக தீர்க்கதரிசி என்கிற நூலில் வாழ்க்கையின் பல்வேறு விஷயங்களை பற்றி அவன் பேசுகிறான். மக்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு காதலை பற்றி சொல்லுங்கள். அவன் சொல்கிறான், உன் உள்ளத்திலே அன்பு தோன்றுகிற போது இறைவன் என் இதயத்தில் இருக்கிறான் என்று சொல்லாதே, இறைவனின் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல். காதல் உன்னை அழைக்கிற போது மறுப்பு சொல்லாதே, பின்தொடர்வாய். அது கரடு முரடான செங்குத்தான பாதைகளில் உன்னை அழைத்து செல்லும் கடினமான பயணமாக இருக்கலாம், ஏற்றுக்கொள். அன்புக்கு சமமானது அன்பு ஒன்றுதான். அன்பு அன்பை தவிர வேறு எதையும் எதிர்பார்ப்பதில்லை. மிக எளிதான வரிகள்தான். ஆனால் இந்த கரடுமுரடான பாதையிலே பயணப்படுவது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. அன்பிற்கு அன்பை மட்டுமே எதிர்பார்ப்பது என்பது இந்த உலகத்தில் நிகழ்வதும் அல்ல. ஒவ்வொரு அன்பின் பின்னாலும், ஒவ்வொரு சால்வையின் பின்னாலும் ஒரு புகார் மனு இருப்பதைப் போல, ஒரு மனு இருப்பதைப் போல, ஒரு கோரிக்கை இருப்பதைப் போல, ஒரு கண்டனம் இருப்பதைப் போல ஒளிந்து கொண்டிருக்கிறது. நான் பார்த்த வரையிலே மிக துல்லியமான வரிகளில் காதலை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் காதலை பற்றி சொன்னவுடன் ஒருவன் கேட்கிறான், திருமணத்தை பற்றி பேசுங்கள். அவர் சொல்கிறார்,
நீங்கள் இருவரும் மரணத்தின் வெண்மை சிறகுகள் உங்களை சிதைக்கிறவரை ஒன்றாக இருங்கள். இறைவனின் அமைதியான நினைவுகளிலும் நீங்கள் ஐக்கியமாகி இருங்கள். நீங்கள் இருவரும் அருகருகே இருங்கள், ஆனால் இடைவெளி இருக்கட்டும். அந்த இடைவெளியில் சொர்க்கத்தின் காற்று வந்து நடனமாடட்டும். நீங்கள் இருவரும் உங்கள் கோப்பையை நிரப்பிக் கொள்ளுங்கள், ஆனால் ஒருவர் கோப்பையிலிருந்து இன்னொருவர் அருந்தாதீர்கள். நீங்கள் எப்போதும் சேர்ந்திருங்கள், ஆனால் சற்று விலகி இருங்கள். எப்படி என்றால், ஒரே யாழின் 2 நரம்புகள் விலகி இருந்து ஒரே இசையை எழுப்புவதைப் போல நீங்கள் சேர்ந்து நில்லுங்கள், அருகருகே நிற்காதீர்கள். ஒரு மண்டபத்தின் 2 தூண்கள் விலகி இருப்பதைப் போல நீங்கள் விலகி நின்று வாழ்க்கை என்கிற மண்டபத்தை தாங்குங்கள். எத்தனை அற்புதமாக திருமணத்தை பற்றி சொல்கிறார் திரு முத்து நிலவன் அவர்கள். சொன்னாரே, திருமணமான ஓராண்டிலேயே விவாகரத்து என்று. இப்படி விலகி இருக்கவும் இடைவெளி இருக்கவும் தம்பதிகளுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் எங்கும் விவாகரத்து நிகழவே நிகழாது. மனமுறிவு நிகழ்ந்தால்தான் மனமுறிவு நிகழ்கிறது. மனம் முறியாமல் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தவர்களுடைய தனித்தன்மையை மதிக்க தெரிய வேண்டும். மிகவும் நெருங்கி இணைபெறியாமல் இருப்பது அல்ல திருமணமோ திருமண வாழ்க்கையோ. சற்று விலகி இருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து ரசிப்பது. எல்லா நேரமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பதல்ல திருமணம். 2 பேரும் ஒரே திசையில் பார்ப்பதுதான் திருமணம். ஒரே நோக்கத்தில் பார்ப்பதுதான் திருமணம். இதைத்தான் கலீல் கிப்ரான் குறிப்பிடுகிறார். அப்போது ஒருவன் சொல்கிறான், காதல் நிகழ்ந்து விட்டது, திருமணம் நிகழ்ந்து விட்டது, குழந்தைகளை பற்றி பேசுங்கள். அல் முஸ்தபா சொல்கிறார், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல. இதை கேட்டதும் நமக்கு அதிர்ச்சி. ஏனென்றால் நம் குழந்தைகள் நம்மை போலவே இருப்பதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னை போலவே என் மகன் இருக்கிறான். உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, அவர்கள் வாழ்க்கையின் ஏக்கங்கள். அவர்கள் உங்கள் மூலமாக வந்தார்கள், உங்களிலிருந்து வரவில்லை. நீங்கள் ஒரு கருவி மட்டுமே. எப்போது நீங்கள் கருவி என்று நினைக்கிறீர்களோ அப்போது அந்த குழந்தையை கையகப்படுத்த மாட்டீர்கள். உங்கள் ஆசையை திணிக்க மாட்டீர்கள். உங்கள் வேட்கையை அதன் மூளையில் புகுத்த மாட்டீர்கள். எப்படி ஒரு துணியிலே துணியை வைத்து வைத்து திணிக்கிறோமோ அப்படி அமுக்க மாட்டோம். அதைத்தான் அவர் சொல்கிறார். உங்கள் குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்தவை. அவர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள், எண்ணத்தை கொடுக்காதீர்கள். சில பேர் தன்னுடைய லட்சியங்களை, நான் மருத்துவராக முடியாமல் போய்விட்டது, மகனாவது ஆகட்டும். நான் இந்திய ஆட்சி பணிக்கு செல்ல முடியாமல் போய்விட்டது, மகளாவது ஆகட்டும். இவையெல்லாம் நம்முடைய எண்ணங்களை அவர்கள் மீது திணிப்பது. அவர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகள் நாளையை சிந்திக்கின்றன, ஆனால் நீங்கள் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அசையாத வில்லை போல இருங்கள், அவர்கள் பாய்ந்து செல்லுகிற அம்பை போல இருக்கட்டும். எத்தனை அற்புதமான வரிகள்! இப்படி குழந்தைகளை ஒருவர் வளர்க்க ஆரம்பித்தால் இந்த கழுத்தறுக்கும் போட்டி வருமா? தற்கொலைகள் நிகழுமா மதிப்பெண் கிடைக்கவில்லை என்று? பள்ளிக்கூடமே நந்தவனமாகி விடாதா? மாணவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டார்களா? முதல் மதிப்பெண் வருகிற மாணவன் தேர்வுக்கு வரவில்லை என்பதற்காக எப்போதும் 2வது மதிப்பெண் பெறுகிறவன் மகிழ்ச்சியில் கூத்தாட மாட்டான் அல்லவா? அதற்குத்தான் அவர் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல என்று குறிப்பிடுகிறார்.